ஹாய் ஹலோ வணக்கம். பெபின் ஜார்ஜ் ஜெய்சீலன் டைரக்ஷன்ல 2025 ரிலீஸ் ஆன படம் தான் யமகாதகி. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். யமகாதகி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கதைப்படி லீலா அவங்க வந்து ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருடைய ஒரு பெரிய ஒரு நாட்டாம மாதிரி இருப்பாங்க. அது என்னன்னா, கோயில் வந்து ஒரு தர்மகர்த்தா மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுடைய கிரீடத்தை அவங்க பையன் வந்து எடுத்து அடமானம் வச்சிருவாரு. அதனால அந்த கிரீடத்தை அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தணும். அது ஒரு கதை ஓடிட்டு இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்கு அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா அடிச்சிருவாரு லீலாவை. அந்த லீலாவுக்கு வந்து மூச்சு திணறல் நோய் ஏதோ ஆஸ்துமா இருக்கும். அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, 2வது நாள் தூக்கு போட்டு இறந்துருவாங்க. தூக்கு போட்டு இறந்த உடனே அந்த அப்பா அம்மா அவங்க அண்ணன் குறிப்பிட்ட சொந்தக்காரங்க மட்டும் தான் அங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தூக்கு போட்டு பொண்ணு இறந்துருச்சு, இந்த பொண்ணு இறந்த பொண்ணு நாம வந்து போலீஸுக்கு சொன்னோம்னா உடனே போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க. போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்னா இந்த பொண்ணு வந்து எப்படி செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுவாங்க. நோண்டும் போது நம்ம வந்து தூக்கு போட்டு தான் செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, மூச்சு திணறல் ஆல்ரெடி இருக்கு, மூச்சு திணறலாலதான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொல்லி எடுத்து புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்தோடனே அந்த பொண்ணை வந்து அதே போல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சு திணறலாலதான் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஊரையும் நம்ப வச்சிருவாங்க. நம்ப வச்ச உடனே அந்த பொண்ணும் இறந்து கிடக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும், ஏதோ தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் போய் தூக்குவாங்க. அந்த பொண்ணு தூக்க முடியாது, பணத்தை தூக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பணம் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கும். எந்திரிச்சு உட்கார்ந்தோடனே எல்லாத்துக்கும் பயமா போயிடும். இதனால அது தூக்கவும் முடியல, பணம் எந்திரிச்சு உட்காந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த பணத்தை வந்து தூக்க முடியல, இந்த பணம் ஏதோ உண்மை சொன்னாதான் தூக்க முடிய மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல என் பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடி இந்த மந்திரவாதிங்க, இந்த குறி சொல்ற ஆயா, அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிற வெட்டியா, அப்ப பணம் இருக்கிறவரு அவரெல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாமே பண்ணி பார்ப்பாங்க. அந்த பணம் எந்திரிக்கும், படுக்காது, அப்ப தூக்கவும் முடியாது, இப்படி இருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து இல்ல நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னன்னு கேட்டீங்கன்னா என் பொண்ணு வந்து தூக்கு போட்டு தான் செத்து போச்சு, ஆனா மொத்தல என் பொண்ணு ஆஸ்துமாவால சாகல அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே அந்த பணம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்க போவாங்க. அந்த பணம் போய் நேரம் எந்திரிச்சு நின்னுக்குன்னா கட்டிலோட சேர்ந்து எந்திரிச்சு நின்னுக்கும். நின்னோடனே அந்த கவுத்த கட்டி இழுப்பாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, அந்த கட்டில நகர்த்தவே முடியாது. ஆனா இன்னொரு உண்மை என்னமோ புதஞ்சு கிடக்குதுடா, அப்பதான் இந்த பொண்ணு வந்து சுடுகாட்டு வருமாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு உண்மையை கண்டுபிடிப்பாங்க. இது வந்து இடைவேளை வரல, இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு, நான் குறைய சொல்லல. இந்த பிரச்சனையை இடைவேளைக்கு மேலதான் இந்த கதை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டாங்க. இது நம்ப முடியாத கதையா இருந்தா கூட இது ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றது, அந்த கோவப்பட்டவங்க அப்பா அடிச்சோன்னு அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து எந்திரிச்சு உட்கார்ந்து, இதெல்லாம் லாஜிக்கலினா கூட நம்பும்படியா ஓரளவுக்கு நம்ம பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருக்கு. அந்த லவ்வர் வந்து கம்யூனிட்டி, ஒதுக்கப்பட்ட கம்யூனிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மொத்தம் அது இன்னொன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணா, அவங்க பையன் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது சப்ப மேட்டருக்காக பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, அது நாள இந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா இது கடைசியில் அங்கங்க சுத்தி பார்த்தா ஒரு சப்பையான விஷயத்துக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது வந்து கிளைமேக்ஸ் தவிர இது எல்லாமே இந்த படத்துல நல்லா தான் இருக்குது. அது குறிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த படத்துல அந்த குடிகாரன் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்ணிருக்கலாம். அவர் வந்து படத்துல எல்லா உண்மையும் சொல்லுவாரு, ஆனா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த மூட நம்பிக்கை எல்லாம் பண்ணும் போதெல்லாம் அவரெல்லாம் பார்த்துட்டு அவங்கள திட்டுவார், அதெல்லாம் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அது படத்துக்கு வந்து எப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஆனா உண்மையில அது நல்ல விஷயம், உண்மையான விஷயம் கூட. அது சொல்லுவாரு, இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க, அது கண்டுக்க மாட்டாங்க. அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்திருந்தா கூட இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா போயிருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் அவரேஜான கிளைமேக்ஸா கொடுத்துட்டாங்க. மற்றபடி இந்த படம் நல்லா தான் இருக்குது, நீங்க ஒரு டைம் என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். ஆனா லாஜிக் இல்ல, படம் வந்து ஒரு நம்பும்படியான படம் இல்ல. ஆனா இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு நம்ம டைம் பாஸ் ஆகணும்னா இந்த படத்தை போய் நீங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு இந்த படம். பாடல்கள் வந்து வேகத்தள்ள தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்துல மியூசிக் பரவாயில்ல. யமகாதகி வந்து நம்ம சேனல்ல விமர்சனம் பண்ணியாச்சு. நீங்க விருப்பம் இருக்கிறவங்க தியேட்டர்ல போய் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.